பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமனத்திற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். நந்தா, தமிழக டிஜிபியாக பதவி வகித்து வந்த சங்கர் திவால் கடந்த ஆகஸ்ட் 31 ஓய்வு பெற்றார். இதைத் தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து உள்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவலர் ஆர் வலந்தராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது பதவியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தீர்மானத்திற்கு அனுப்ப வேண்டும். அந்த பட்டியலிருந்து 3 அதிகாரிகள் மத்திய அரசு பணியாளர் தீர்மானம் தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். அந்த 3 பேரில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பை மீறி தற்போது இந்த ஒரு நியமனம் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் இது சந்தேகத்தை எழுப்பியுள்ளதால் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த நடைமுறையை துவங்க அரசுக்கு உத்தரவு வேண்டும் என்றும் அந்த மனு தெரிவித்திருந்தார். இந்த மனு என்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு பொறுத்த வரைக்கும் இதே போன்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை தாக்கல் செய்தார். ஆனால் மனுதாரர் தரப்பில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்ட அறிவிப்பானை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். டிஜிபி பொறுப்பு காலியாக இருந்த நிலையில் இடைக்காலமாக பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எதிர்த்து பொதுநல மனு தாக்கல் செய்ய முடியாது என்று தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்து இந்த விவகாரத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மேற்கொண்டு இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்து இந்த ஒரு மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நன்றி மதன், விவரங்களுக்கு.